என்னன்னா வழக்கமா நம்ம வீடியோ போடுறது தான். இன்னைக்கு எதனால இந்த ஸ்ட்ரீமிங் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. லைட் முன்னாடி, கேமரா முன்னாடி முதல்ல நின்னு பண்ண முடியுங்கிற அளவுக்கு முடியல. அதனால நான் வந்து இதுல வந்திருக்கேன். இப்ப நம்ம வசூலுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட். அது எல்லாத்தையும் லைனா நான் ஒவ்வொரு படமா உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹெல் மேரி. இந்த படம் வந்து ஒரு இங்கிலீஷ் படமா இருந்தாலுமே செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு இந்தியால. இதுவரையும் 86 கோடியே 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த இந்த படம் நேத்து வந்து இந்தியால வந்து 1 கோடியே 15 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. வேர்ல்டு வைடு 613 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் 5770 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி. இந்த படம் வந்து இதுவரை இந்தியாவில் 9 கோடியே 98 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுக்க ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. 832 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் 7830 கோடி கிட்ட இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததா த லீ குரோனின்ஸ் த மம்மி. இந்த படம் வந்து இந்தியாவில் இதுவரை 2 கோடியே 95 லட்சம் நேற்று 10வது நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக இதுவரையும் 26 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 65.5 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன். 22 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ் இந்த படத்தோட பட்ஜெட். அடுத்ததா மைக்கிள் அப்படிங்கிற படம், அதாவது மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட பயோபிக்கான இந்த படம் வந்து பெரிய சம்பவமே பண்ணிக்கிட்டு இருக்கு. நேற்று இந்தியாவில் மட்டுமே 7 கோடியே 10 லட்சம், டோட்டலா 20 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 217 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸுங்க. இதுவரையும் இந்த படம் 3 நாள்ல 2000 கோடியை கடந்திருக்கு. பட்ஜெட் 200 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். அடுத்ததா துரந்தர் 2 39வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 90 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 4 கோடியே 15 லட்சம், 1356 கோடியே 65 லட்சம். இந்தியாலையும் உலகம் முழுக்க 1779 கோடியே 48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 250 கோடி. இந்த படம் இன்னும் ஒரு 4.5 கோடி 5 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா புஷ்பா 2வோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுது. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு கேட்குதா அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வால்யூம் இஸ் பெட்டர் நவ். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம 1ஆம் தேதியிலேருந்து வீடியோ வந்துடும். இன்னைக்கு வந்து ஒரு லைவாக ஒன்று வரலாம் அப்படின்னு தான் சும்மா ஒரு பிளானோட வந்தது. அடுத்ததா துரந்தர் 2 பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து பூத் பங்களா. இந்த படம் வந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்திருக்கு. நேற்று 10வது நாள் 14 கோடியே 95 லட்சம் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 23 லட்சம், உலகம் முழுக்க 18 கோடியே 18 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க இந்த படம் இதுவரையும் 135 கோடியே 41 லட்சமும், 44 கோடியே 28 லட்சம் ஓவர்சீஸ்லயும், 179 கோடியே 69 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. இந்த படம் வந்து ஆக்சுவலா வசூல் ரீதியாக ஆல்ரெடி பெரிய ஹிட். டக்காய்ட் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் நேற்று 17வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 60 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், கிட்டத்தட்ட 98% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்குங்க. 57 கோடியே 95 லட்சம். அடுத்ததா 8வது படம் வாழ 2. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா 25வது நாள் கேரளால 2 கோடியே 14 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 8 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 57 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் இதுவரையும் 123 கோடி கேரளால கலெக்ட் பண்ணியிருக்கு. இண்டஸ்ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு கேரளாவை பொறுத்தவரையும். ஆந்திரா தெலுங்கானால ஒரு 2 கோடியே 97 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 12 கோடியே 59 லட்சம், ஓவர்சீஸ்ல 89 கோடியே 89 லட்சம், உலகம் முழுக்க 228 கோடியே 64 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஒரு இண்டஸ்ட்ரீட் திரைப்படமா அமைஞ்சிருக்கு வாழ 2. நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம். ப்ரோ ரா 1 மூவி கலெக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. ரா 1 மூவி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வரப்போகிற நாட்களில். இது வந்து வாட் இஸ் இட் கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங். நம்ம வழக்கமாக வந்து வீடியோவாக தான் போடுவோம், வீடியோ ஃபார்மேட்டில் தான் போடுவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு நின்று பண்ண முடியாது. அப்புறம் கேமரா முன்னாடி லைட் முன்னாடி நின்று பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா. அதனால ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் மாதிரி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோகினி ஆட்டம் இந்த படமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 17. இந்த படம் வந்து கேரளாவில் 1 கோடியே 70 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 19 லட்சம். டோட்டலாக இந்த படம் 19 கோடியே 83 லட்சம் கேரளாலையும், உலகம் முழுக்க
29 கோடி 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட் டே ஒன். ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் எடுத்ததுங்க. இப்போ இந்த படம் பயங்கரமா பிக்கப் ஆகி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்ததா இன்னொரு மலையாள படம் பள்ளிச்சட்டம்பி. இந்த படம் வந்து 13வது நாள் கேரளாவில் 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம். டோட்டலாக இந்த படம் இதுவரையும் 17 கோடியே 14 லட்சம். கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து ஃப்ளாப்பான ஒரு படமாக தான் அமையுது. அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே நேற்று 17வது நாள் தமிழ்நாட்டில் ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டில் 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 85 லட்சம். 35 கோடியே 93 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 63 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 80 கோடி. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட முதல் ஃப்ளாப் திரைப்படமா அமைகிற படமா நம்ம இந்த எல்ஐகேவை சொல்லலாம். அப்புறம் அதுக்கடுத்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸ். நேற்று 10வது நாள் தமிழ்நாட்டில் 36 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம். 5 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 8 கோடியே 1 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான், ஆனால் பெரிய பட்ஜெட் படம். இந்த படம் 25 கோடி கிட்ட பட்ஜெட் மட்டுமே இருக்கு. ஸோ இது சுத்தமாக பத்தாது. ஒரு தோல்வி படமாக தான் அமையுது மிஸ்டர் எக்ஸ். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பிக் பாஸ்ல ராணவ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவரோட படம் தமிழ்நாட்டில் நேற்று 3வது நாள் 6 லட்சம், டோட்டலாக 18 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் சிவகாசி ரீ-ரிலீஸ் நேற்று 3வது நாள் 11 லட்சம் தமிழ்நாட்டில், இந்தியாவில் 13 லட்சம், டோட்டலாக 42 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அமர்கலம் இந்த படம் வந்து நேற்று 3வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், இந்தியாவில் 11 லட்சம், டோட்டலாக இந்த படம் 40 லட்சம். ரெண்டுமே பெரிய, இதுக்கு முன்னாடி 2 பேரோட படங்களும் பெரிய அளவில் கலெக்ஷன் பண்ணிச்சுல, அந்த மாதிரி இல்லை எந்த படம். 2 படமே அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இது இல்லாமல் ஆக்சுவலாக கரை வந்து 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் ஃபுல் ஃப்ளெஜாக அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகலை. இருந்தாலும் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஓவரலாக சும்மா உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 49 லட்சம் தமிழ்நாட்டில் அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணியிருக்கு கரை அப்படிங்கிற படம். ஸோ கண்டிப்பாக 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல ஓப்பனிங் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்குது. ஸோ சொல்லுங்கள், நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? கரை படத்துக்கு நீங்கள் எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நாளை கழிச்சு 1ஆம் தேதி தான் மோஸ்ட்லி நம்மளால் இதுக்கப்புறம் வீடியோ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த லைவே வந்து சரி ஓகே, நான் ரொம்ப நேரமாக தனியாக இருக்கேன், ரொம்ப நேரமாக சும்மா இருக்கேன், சரி ஏதாவது ஒன்று பண்ணணுமே, சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் மாதிரி ஒன்று பண்ணேன். ஆனால் வீடியோ என்னால் நின்று பண்ண முடிகிற ஒரு சூழ்நிலையில் நான் இல்லை. கண்டிப்பாக நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது கரை படத்தோட டே 1 கலெக்ஷன்லேருந்து நம்ம உங்ககிட்ட வீடியோவில் டெய்லி வந்துடுவேன். ஸோ அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ரஹ்மான். தேங்க்யூ.